திருப்பதியில இருக்க பெருமாளுக்கே இடம் கொடுத்த வராக சுவாமியோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு காலகட்டத்துல ஒட்டுமொத்த பூமியும் ஹிரண்ய கப்ஷு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கன் வந்து பிடிச்சு வச்சுட்டானாம். அவன்கிட்ட இருந்து எப்படி பூமியை காப்பாத்துறதுன்னு தேவர்களுக்கு எல்லாம் தெரியாம அவங்க விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. அப்ப அவரு வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாத்திருக்காரு. அதனாலதான் வராகசாமியோட போட்டோ நீங்க எங்க பார்த்தாலும் வராகசாமி இப்படி இருப்பாரு, அவர் வாய் மேல இப்படி பூமி இருக்கும். அப்படி பூமியை காப்பாத்தி முடிச்சிட்டாரா, அப்ப அவருக்கு தோணுச்சான் மறுபடியும் யாராவது வந்து பூமியை அட்டாக் பண்ணா நம்ம வந்து காப்பாத்துறதுக்காக நம்ம பேசாம பூமியிலேயே இருந்துடலாம்னு சொல்லி வராக சுவாமி பூமியிலேயே இருந்துட்டாராம். அப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் திருப்பதி ஏழுமலையான், அதாவது நம்ம தலைவர் நம்ம பூமிக்கு வரணும்னு முடிவு பண்ணப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வராக சுவாமி கிட்ட, ஐயா நான் பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்கும் போது வராக சுவாமி பார்த்து திருப்பதி ஏழுமலையானுக்கு கோயில் அமைக்க கொடுத்த இடம் தான் இந்த இடம். அதனால நம்ம என்ன பண்றோம், 300 ரூபா டிக்கெட்டு, ஸ்பெஷல் தரிசனு, பொது தரிசனு வேகமா வந்து பெருமாளை மட்டும், அதாவது ஏழுமலையானை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம். அப்படி போகக்கூடாதான். அதாவது யார் வந்தாலும் முதல்ல பெருமாளுக்கு அந்த பெரிய கோபுரத்துக்கு பக்கத்துல குளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குளத்துல இருந்து வந்தா பின்னாடி இருந்தோ அங்க இருக்கிறது தான் வராக சுவாமியோட கோயில். முதல்ல வந்து வராக சுவாமியை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணுமா. ஏன்னா அவருக்கே இடம் கொடுத்தவர் இவருங்கிறதால இவருக்கு செம்ம பவராம். சப்போஸ் இத்தனை நாள் நீங்க வராம இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்க திருப்பதிக்கு வரும்போது நிச்சயமா வந்து வராக சுவாமிக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. இப்ப நான் வராக சுவாமியை பார்த்தாச்சு, திருப்பதி பெருமாளை பார்க்க போறேன். ஓம் நமோ நாராயணாய.